வாங்க பொடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். புடலங்காய் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் நைஸாக சீவி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கேற்ற கொத்தமல்லி வச்சுருக்கேன். மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுது. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொண்ணு வரல வறந்துருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா 2 பச்சை மிளகாய், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா புடலங்காய், அதையும் அதில் கொட்டிக்கலாம். எண்ணெய் வேணும்னா கூட உங்களுக்கு தேவைப்பட்ட எண்ணெய் வேணுன்றதை நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதை நல்லா வதக்கி விடணும். ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். சால்ட் உப்பு தான். இப்போ மூடியே திறந்துட்டு ஒரு வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே வந்திருக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், காய் எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் பெரிய காரத்தூள் போடலாம். அதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா அந்த காரத்தூள் அந்த காயில் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா கலரி விட்டுக்கலாம். லைட்டாக கையில் அப்படி தண்ணி வச்சு லைட்டாக அப்படி தெளித்து விட்டுக்கலாம். ஏன்னா அந்த காய் கொஞ்சம் லைட்டாக வேகிறதுக்காக. இப்போ மூடியை போட்டுக்கலாம். இப்போ மூடியை திறந்துட்டு கலரி விட்டுக்கலாம். காய் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை எடுத்து நடுவு சண்டலை அப்படி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சு கேஸை 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துருக்கேன். அதையும் அதில் போட்டுக்கலாம். ஏன்னா காரத்துக்கு தான். ஏற்கனவே 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரத்தூள் தான் போட்டிருக்கேன். நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ இதுவாக நல்லா இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்.